உங்கள் பர்சனுடைய கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ அவங்க வந்து ஒரு பர்சனுடைய கண்ட்ரோலில் இருக்க மாதிரி தெரியுது. அது வந்து ஃபேமிலியில் வந்து அதிகமாக காட்டுது, ஒரு குயினோட எனர்ஜி காட்டுது. அப்படின்றப்போ அம்மா, சிஸ்டர் அப்படி இல்லாட்டி அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க ஏதாவது ஒன்று ஒரு ஃபீமேல் எனர்ஜி வந்து காட்டுது. அவங்க வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்களாம். உங்கள் பர்சனுக்கு உங்கள் கூட ஒரு டிவைன் கனெக்ஷன், ஒரு சோல்மேட் கனெக்ஷன் வந்து ஃபீல் ஆகுதான். நீங்கள் பண்ணுற இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து அவங்களுக்கு அதிகமான தாட்ஸ் வந்து கொடுக்குதான். நான் ஒவ்வொரு டைமும் இதான் சொல்லிகிட்டே இருக்கேன், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு. நீங்கள் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக அப்படியே ஸ்டாப் பண்ணிடாதீங்க, கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. உங்களை பற்றி அவங்க அதிகமாக வந்து கனவு கண்டுகிட்டே இருக்காங்களாம். அவங்க கூட நீங்கள் திரும்ப சேரணுன்றதை அவங்க நினச்சிட்டே இருக்காங்களாம். பட் அவங்க உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு கண்டிப்பாக வந்து டிலே ஆகும். உங்கள் கூட உங்கள் கூட செலிப்ரேஷன் பண்ணணும், பார்ட்டி பண்ணணும், உங்க கூட அந்த கமிட்மெண்ட் வந்து கொடுக்கணும், இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணணும், உங்கள் கூட அந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் அதை ஷேர் பண்ணிக்கணும், எனக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளோ தான் ஆசை இருந்தாலும் அது எல்லாமே வந்து டிலே ஆகுது. காரணம், இவங்க வந்து வேற ஒருத்தரோட கண்ட்ரோலில் இருக்காங்க. அதை உடச்சி அவங்க வெளியில் வந்தால் மட்டும்தான் இவங்க நினச்ச விஷயமும் நீங்கள் நினச்ச விஷயமும் வந்து நடக்குமா. நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷனில் உங்களுடைய தாட்ஸ் அதிகமாக இந்த பர்சனுக்கு வருது. ஆனால் இவங்களால் இப்போ வந்து வர முடியாது, எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்க முடியாத நிலமையில இருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்ச நாளாகவே பார்த்துட்ருக்கும் போது இந்த பர்சனுக்கு வந்து தாட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் இவங்களுக்கு வர்றதுக்கான வழி தெரியலை. எப்பயுமே நான் இந்த ரீடிங் பார்க்கும்போது இங்கே வந்து பிளாக்கேஜஸை வந்து நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக இங்கே வந்து பிளாக்கேஜஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டினா நான் சொல்லிட்டேன், ஃபேமிலியாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு விஷயம் வச்சு உங்களுக்கு வந்து 2 பேர் சேர முடியாமல் பிரித்து வச்சுருக்க மாதிரி டிலே ஆகிட்டே இருக்கும். அது என்னன்னு பார்த்து அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டிவைன் கனெக்ஷன்றது வெளியில் இருக்கவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அதனால உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு டவர் மூமெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. டைமுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். உங்களுடைய அந்த புரிதல் உங்கள் 2 பேருக்கும் மாற்றி மாற்றி அந்த புரிஞ்சிக்காத சுச்சுவேஷனில், உங்களுக்கு சண்டை வந்த அந்த சுச்சுவேஷனில் இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். உங்களுக்கு இடையில வந்து ஒரு எண்டப் கொண்டு வரணும், தான் நினச்சது நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டைமை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். அதுதான் நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான காரணம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ நீங்கள் பிரிஞ்சிருக்கனால உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்தளவுக்கு வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றது இந்த கார்ட்ஸ் மூலமாகவே எனக்கு நல்லாவே தெரியுது. இதில் ஒருத்தர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, இன்னொருத்தர் வந்து ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணிடுங்க.